ஒட்டுமொத்தத்திலே மஹிந்த ராஜபக்சவோடு இருந்த அத்தனை ஆயுத குழுக்களை சார்ந்தவர்களையும் இப்போது அரசு சுற்றி வளைத்து வட்டமிட்டு கைது செய்கின்றது. அதில் குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் அன்றைய காலகட்டத்திலே யார் யார் முக்கியமாக இருந்தார்களோ அவர்களுடைய கைதுகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் யார் வலம் இடமாக இருந்தார்களோ அவர்களுடைய கைதுகள் தான் இப்போது உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஏன் இந்த கைதுகள் இடம்பெறுகின்றன என்று தேடி பார்க்கின்ற போது மிக விரைவாக அரச தரப்போடு இருக்கக்கூடிய பலர் அன்று செய்த படுகொலைகள் தொடர்பில் சர்வதேசத்துக்கு ஒரு அறிக்கையையும் சர்வதேசத்துக்கு முக்கியமான ஒரு கைது விடயங்கள் தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டையும் கடந்த அரசுகளை விட இந்த அரசு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி மிக்க காலத்தில் இருக்கின்றது. இலங்கை பேரிடரை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை மீது மனித உரிமைகள் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களும் குறைகளும் தீர்ந்தபாடில்லை. அவற்றை சரி செய்வதற்கும் இத்தனை விடயங்களையும் செய்தது தென்னிலங்கையில் இருந்த அரசு என்றாலும் அந்த அரசோடு இருந்து செய்தவர்கள் தமிழர்கள் என்று நிறுவுவதற்கான ஒரு முக்கிய காலகட்டத்தை நோக்கி நகர்கிறது. குறிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கின்றது. விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் பேச்சு இடம்பெற்ற போது அன்றைய காலகட்டத்திலே மதியுரை அறிஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் பாராமிலிட்டரி அல்லது துணை ஆயுத குழுக்களை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொண்டு எங்களுடைய பிரதேசங்கள் எங்களுடைய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற வகையில் நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற போது இந்த பேச்சை நாங்கள் தொடர முடியாது. பாராமிலிட்டரியை நீங்கள் உடனடியாக ரிமூவ் பண்ண வேண்டும், அதாவது அதனை நீங்கள் உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும். அந்த செயற்பாடையும் நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டு எமது மக்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியான துன்புறுத்தலை வழங்கி கொண்டிருக்கின்ற போது நாங்கள் உங்களோடு தொடர்ந்து பேச முடியாது என்ற ஒரு முக்கியமான கருத்துக்களத்தை அவர் அந்த பேச்சு மேசையிலே முன்வைத்திருந்தார் GLPDs அவர்கள் முன்னிலையில். இதனையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்படியாயின் அன்று அண்டன் பாலசிங்கம் மதியுரை அறிஞர் அண்டன் பாலசிங்கம் கூறிய அந்த பாராமிலிட்டரிகள் இப்போதுதான் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றனவா, அதற்கு இத்தனை தசாப்தங்கள் எடுத்திருக்கின்றனவா? அன்று பேச்சு மேசையில் எதிரொலித்த ஒரு கருத்துத்தான் இந்த துணை ஆயுத குழுக்கள். துணை ஆயுத குழுக்களாக இருந்தவர்களில் கிழக்கை பிள்ளையானும் கருணாவும் பார்த்து கொள்ள வடக்கை டக்ளஸ் அதே போன்று இன்னும் பல துணை ஆயுத குழுக்கள் பார்த்து கொண்டிருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். இவ்வாறான காலகட்டத்தில் தான் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இப்போதைய விசாரணைகள்.